உங்கள பார்த்து ஒரு வார்த்தையில உங்கள உலுக்கக்கூடிய ஒரு வார்த்தைய பயன்படுத்தினாரு. துரோகின்ற வார்த்தைய. அத கேட்டதுமே நாங்க நெனச்சது என்னன்னா, 32 ஆண்டு காலம் கூடவே பயணிச்சாரு. பல இன்னல்கள சந்திச்சிருக்கீங்க. திடீர்னு இந்த வார்த்தைய அவ்வளோ சீக்கிரத்தில யார்கிட்டயும் பயன்படுத்திட மாட்டாங்கல்ல. அப்ப நீங்க என்ன தவறு செஞ்சீங்கன்னு இருக்குல்ல. மல்லை சத்தி என்ன தவறு செஞ்சாரு? அதான் நான் இன்ன வரையிலும் நான் யோசிக்கிறேன். நான் மனதறிந்து அவருக்கு எந்த துரோகம் செய்தவன் அல்ல. உண்மையாக வெளிப்படைத்தன்மையோடு நான் பணியாற்றியிருக்கிறேன். நான் விரும்பியிருந்தால் வசந்த காலங்களை நோக்கி நான் மற்றவங்க போன மாதிரி நானும் போயிருக்கலாம். நிறைய அழைப்புகள் இருந்தது. அப்படிலாம் கூட போயிருக்கலாம். ஆனால் ஒரு உயர்ந்த லட்சியங்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் பயணம் செய்கின்ற போது ஒரு மனநிறைவு இருந்தது. எனவே அவர் பின்னால் இருந்தேன். ஆனால் இப்பொழுதோறும் நான் திரும்ப திரும்ப யோசிக்கிறேன். நான் இன்னைக்கு வரலும் நான் கடந்த இரவு கூட இரவு 2 மணிக்கு தான் நான் உறங்க சென்றேன். என்னால் உறங்க முடியல. அப்படி என்ன தவறு செய்தேன்? இன்னைக்கு காலையில் கூட கொஞ்சம் தாய்மார்கள் என் பக்கத்து வீட்டில் அப்பாவை நான் வந்து பார்க்கணும்னு நினச்சேன்பா, ஆறுதல் சொல்லணும்னு நினச்சேன். எப்போ பார் கூட்டமாகவே வீட்டில் இருக்காங்க. நீ முன்ன மாதிரியே இரு, எந்த தப்பு பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும்.